வணக்கம் மக்களே. ஓபிஎஸ் மட்டும் போதும், அதிமுக திமுகவுக்கு ரெட் சிக்னல் கொடுத்த அமைச்சர். யாரும் எதிர்பார்க்காத இந்த ட்விஸ்ட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் இந்த சூழலில் தேர்தல் கூட்டணிகளும் தொகுதி பங்கீடு என தேர்தல் களம் நாளுக்கு நாள் அனல் பறக்க மும்முரமாக செயல்பட்டு வருகிறது. எப்போதுமே தேர்தல் சமயத்தில் சொந்த கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளும் அமைச்சர்களும் மாற்றுக் கட்சியில் இணைவது வழக்கம்தான். அதிலும் இந்த முறை அதிமுகவில் இருந்து பல்வேறு பிரிவுகள் உருவாகி வரும் நிலையில் பலரும் திமுகவில் இணைந்து வருகிறார்கள். மனோஜ் பாண்டியன் அவர்கள் மற்றும் அன்வர் ராஜா, மருது அழகுராஜா போன்ற முக்கிய தலைவர்கள் திமுகவில் இணைந்த நிலையில் தற்போது புதிதாக ஓபிஎஸ்ஸின் தீவிர ஆதரவாளரான வைத்தியலிங்கமும் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தகவலை வைத்தியலிங்கம் முழுமையாக மறுத்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்ட அவர், என்னை பற்றி பரவும் தகவல்கள் அனைத்தும் பொய். நடிகர் எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு நடிகை ஜெயலலிதா அவர்களால் சுட்டிக்காட்டப்பட்ட அதிமுகவை ஒருங்கிணைத்து மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர வைப்பதுதான் எனது நோக்கம் என்று அவர் கூறியுள்ளார். திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. அதிமுகவுடன் நான் இணையப் போகிறேன் என்று பரவும் தகவல் அனைத்தும் வதந்தி என்று கூறி அவர் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். திமுகவில் அதிமுகவை சேர்ந்த பலர் இருந்த நிலையில் வைத்தியலிங்கத்தை சேர்த்துவிட்டால் திமுகவின் பலம் பெருகும் என்று ஸ்டாலின் திட்டமிட்ட நிலையில் இவருடைய இந்த கருத்து ஸ்டாலினை ஏமாற்றமடைய செய்துள்ளது. மேலும் ஓபிஎஸ் உடன் மீதும் இருக்கும் ஒருவரையும் தம் பக்கம் சேர்த்துவிட்டால் ஓபிஎஸ் தனிமரம் ஆகிவிடுவார் என்று இபிஎஸ் திட்டம் தீட்டிய நிலையில் இந்த அசைவம் தற்போது நிறைவேறாமல் போய்விட்டது. மேலும் இது போன்ற சவால் தமிழகத்தில் தமிழக வெற்றி கழக கட்சிக்கும் காத்திருக்கலாம். இங்கு திமுகவும் அதிமுகவும் பல ஆண்டுகால அமைப்பு ரீதியான பலத்தையும் விசுவாசமான வாக்காளர் தளத்தையும் கொண்டுள்ளன. எனவே தாவேகா தனது முதல் பெரிய தேர்தலை எதிர்கொள்ளும் போது பீகார் தேர்தல் முடிவுகள் ஒரு எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. நடிகர் விஜயின் கட்சி வலுவான கள அணியை உருவாக்க வேண்டும் என்றும் பூத் நிலை ஊழியர்களை சார்ந்து செயல்பட வேண்டும் என்றும் மேலும் தனது ரசிகர் பட்டாளத்தையோ நட்சத்திர பிம்பத்தையோ மட்டும் நம்பியிருக்கக்கூடாது என வல்லுநர்கள் அறிவுறுத்துகிறார்கள். மேலும் தேர்தல் ஆணையத்தால் இன்னும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக தாவேகா இல்லை. இது 2026 தேர்தல்களில் அதன் அங்கீகாரத்தையும் வாக்கு சின்னத்தையும் பாதிக்கலாம். இது போன்ற நடைமுறை சிக்கல்களையும் தாவேகா கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். பிரசாந்த் கிஷோரின் இந்த முடிவு வெறும் பிரபலத்தால் மட்டும் தேர்தல்களில் வெற்றி பெற முடியாது என்பதை சுட்டிக்காட்டுகிறது. மேலும் இந்த தகவல் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.